பணித்துளிகள் February 20, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உயிரினும் மேலான அன்பு. தியான வசனம் 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். கோடை விடுமுறைக்காக டேனியின் குடும்பத்தினர் தங்களுடைய வாகனத்துல மிகவும் சந்தோஷமாக பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள். டேனிக்கு ஒரு இளைய சகோதரன் இருந்தான். அவன் பெயர் மைக். அப்பா மற்றும் அம்மா ஆகிய இருவருக்கும் இளையவன் மீது பாசம் அதிகம். அவர்கள் சென்ற வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அக்குடும்பத்தினர் மிக மோசமான விபத்தில் சிக்கினாங்க. இந்த விபத்தில் சிக்கிய 4 குடும்ப உறுப்பினர்களில் மைக் என்கிற இளைய சகோதரன் மிகவும் மோசமான காயங்களுடன் மீட்கப்பட்டான். மற்ற மூவருக்கும் லேசான காயங்களுடன் மருத்துவமனைக்கு சென்றார்கள். சிகிச்சைக்காக செலுத்தப்பட்ட மயக்க மருந்தின் விளைவாக அம்மா மயக்க நிலையில இருந்தாங்க. அப்பாவும் டேனியும் மைக் சிகிச்சை பெறும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அருகில காத்திருந்தனர். விபத்தினால மைக்குக்கு நிறைய ரத்தம் வெளியேறிந்தது. எனவே அவனுக்கு அதிக அளவு ரத்தம் தேவைப்பட்டதாம். அப்பா தன்னுடைய இளைய மகனுக்காக, அதாவது மைக்குக்காக தேவைப்பட்ட ரத்தத்தை கொடுக்க தயாராக இருந்தார். ஆனாலும் அவரால் கொடுக்க முடியாது என மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அவரின் மூத்த மகன் டேனியுடைய ரத்தம் மட்டுமே மைக்கிற்கு ஏற்றது என பரிசோதனை முடிவில் தெரிய வந்தது. அப்போது டேனிக்கு 8 வயது மட்டுமே ஆகியிருக்கின்றது. எனவே இந்த ரத்தம் கொடுக்கக்கூடிய நிகழ்வை அவனுக்கு தன்னுடைய தந்தை விளக்க வேண்டியதா இருந்தது. அப்பா டேனியிடம் தனியாக உட்கார்ந்து பேசினார். என்ன செய்ய போகிறார்கள் என்பதை விளக்கி கூறினார். அவனுடைய ரத்தம் அவன் சகோதரனுக்கு எவ்வளவு அவசியமானது என்பதை அவர் விளக்கமாக எடுத்து சொன்னார். அந்த உரையாடலின் முடிவில் டேனி நிச்சயமாக தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கிறேன், அப்படி கொடுப்பதனால அவன் சுகமாவான் என்று கூறினார். ரத்தம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு துவங்கியது. டேனியுடைய கையில் இருந்த ரத்தம் எடுக்க துவங்கிய போது டேனி தன்னுடைய தந்தையை பார்த்து, அப்பா, நான் எப்போது மரிப்பேன் என்று கண்ணீரோடு கேட்டார். தான் மரித்தால்தான் தன்னுடைய சகோதரன் பிழைப்பான் என்று டேனி தவறாக புரிந்து கொண்டான் என அப்போதுதான் தந்தைக்கு புரிந்தது. ஆனாலும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து தன் சகோதரனை காப்பாற்ற துணிந்த டேனியை தந்தை கண்ணீர் மல்க கட்டி அணைத்தார். அன்பு அவன் உயிரை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்ததை நினைத்து அவனுடைய தந்தை மிகவும் அவனை நேசிக்க துவங்கினார். நம்முடைய பரமபிதாவும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் உள்ளவங்களை ரட்சிக்கும்படி கொடுத்தார். அவருடைய ஒரே பேரான குமாரன் அவர் மீது ஏற்கனவே அன்பு வைத்திருப்பார். அந்த குமாரன் இந்த உலகத்தை மீட்க தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறன்னு சொல்லும்போது அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும். இவர் என் நேசுகுமாரன், இவரில் நான் அன்பாயிருக்கிறேன்னு பரமபிதாவே அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அன்பை நாம் அற்பமா எண்ணாதபடி அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது என்பதை ருசித்து அவர் அண்டையில் சேருவோம். தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.